எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு முட்டை குழம்பு தான் நான் செஞ்சுருக்கேன் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. காலையிலே எந்திரிச்சு உங்களுக்கு காப்பி போட்டு வச்சுட்டு, இன்னைக்கு முட்டை குழம்பு தான் வேணும். அதுவும் எங்கள் அப்பா செஞ்ச மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் முட்டையை நல்லா அடித்து இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இட்லி வேக வச்ச மாதிரி ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு தான் இந்த முட்டை குழம்பு செய்ய முடியும். அவங்களுக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு பசங்களுக்கு. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னுட்டாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டே என்னால் ஒழுங்காக ஊற்ற முடியலை. அதான் அப்படி இதாயிட்டு ஸ்லிப் ஆயிட்டு. குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்தால் நல்லா அழகாக இருக்கும். குழம்பு வச்சு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டாக்கி முட்டை குழம்பு. காலையிலே பசங்களை கிளப்பிட்டு சமையல் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுவும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. பசங்களை அனுப்பிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு பசங்க அதுக்குள்ளே குட்டி குட்டி சண்டைலாம் போடுறாங்க. அந்த சண்டையும் தீர்த்து வச்சுட்டு அவங்கள கலப்பதுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு காலையிலே. இதை அப்படி தான் இட்லியை சட்டியில் வச்சு அதெல்லாம் மூடி வச்சு வேக வச்சிடணும். இதை சைடில் வேக வச்சுட்டு நம்ம சிக்கன் குழம்புக்கு ரெடி பண்ணுற மாதிரி மசாலா ரெடி பண்ணி அது தனியாக கடாயில் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த வேக வச்சு எடுத்த முட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுக்கணும். கொஞ்சம் ஒட்டி வந்துச்சு, கூட கொஞ்சம் ஆயில் நல்லா தேய்ச்சிருந்தா ஒட்டி இருக்காது. ஆனால் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்கள், அதில் பசங்க இதை கட் பண்ணண்டா அம்மா இட்லி மாதிரியே போட்டுருங்க, நாங்கள் இது கூட்டு மாதிரி இட்லி ஒவ்வொரு இட்லியை எடுத்து சாப்பிட்டுக்கிடுவோன்னு சொன்னாங்க. அதனால அப்படி இட்லியாகவே போட்டுட்டேன் குழம்புக்குள்ள. குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா ஒவ்வொரு பீஸாக எடுத்து குழம்புல போட்டால் நல்லா வெந்துடும். இன்னும் குழம்பு கொதிக்கலை. நல்லா சூடாகி குழம்பு கொதித்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டால் ஒரு 10 நிமிஷம் போட்டால் போதும். ஆல்ரெடி நல்லா வேக வச்சது தானே, உப்பு உரப்பு மட்டும் இறங்குனதோட ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து அதில் இறக்கி வச்சா நம்ம குழம்பு ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே பசங்களுக்கு இதான் கொடுத்து விட்டேன் இன்றைக்கி. காலைல டிஃபனுக்கும் இதான், லஞ்சுக்கும் இதான். நானும் காலையிலே சாப்பிட்டாச்சு இதே சாப்பாடு வச்சு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கமெண்டில். வேக வச்ச எல்லாத்தையுமே போட்டாச்சு உள்ள. அவ்வளோதான். தேங்க்யூ.